அதாவது பெஸ்டி வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் ஒரு கேர்ள், நான் ஒரு கேர்ள், எனக்கு ஒரு ஃப்ரெண்டு உண்டு. என்கிட்ட நல்ல பையன் மாதிரி பேசிகிட்டு இருந்தான். ஒரு நாள் அந்த பையனோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணும் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. அந்த பையனுடைய கேரக்டரை பற்றி சொன்னாங்க. சொல்லிவிட்டு என்கிட்ட பெஸ்டி மாதிரி பழகுறாங்க. அவங்கக்கிட்ட நீங்களும் பெஸ்டி மாதிரி பழகிக்கோங்க. இப்போ நான் அவனை அவாய்ட் பண்ணுறேன். அவன் ரொம்ப நல்ல பையன். அதாவது இவங்க எழுதியிருக்கிறது கொஞ்சம் எனக்கு எப்படி அப்படின்னா, அந்த பையன் நிறைய பெஸ்டி ஃப்ரெண்டாக வச்சுருக்கான். அவன் ஒவ்வொருத்தரை நிறைய பெஸ்டி வச்சுருக்கான். இப்படி நிறைய கேர்ள்ஸோட ஃப்ரெண்டாக இருக்கிறவங்கக்கிட்ட நான் பழகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அது போக பெஸ்டி வைக்கலாமா வைக்கக்கூடாதா அதை பற்றி எனக்கு தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கும் எனக்கும் பெஸ்டி யார் அப்படின்னா ஏசு கிறிஸ்து தான். சரியா? அவர் தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. நான் ஒரு தம்பிகிட்ட கேட்டேன், பெஸ்டினா என்னடா அப்படின்னா, அவன் சொன்னால் லவ்வரும் கிடையாது கேர்ள் ஃப்ரெண்டும் கிடையாது, ரெண்டுக்கும் நடுவில் என்ன, 2 பேருக்கும் நடுவில் ஏதோ ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது இந்த மாதிரி. ஸோ பெஸ்டி கர்த்தர் தான் உங்களுடைய பெஸ்டியாக இருப்பார். வேறு யாரும் பெஸ்டி கிடையாது. அதை நீங்கள் முதல்ல தீர்மானிச்சுங்க. ஏன்னா ஆண்டவர் சிநேகிதனுக்காக உயிரை கொடுக்குற அன்பிலும் பெரிய அன்பு ஒருவனிடத்தில் இல்லைன்றார். உலகத்திலே பெரிய அன்புன்னா ஃப்ரெண்ட்ஸுக்காக உயிரை கொடுக்குறது. அது ஏசப்பா மட்டும்தான் செஞ்சுருக்காங்க. அந்த அன்பு மிகப்பெரிய அன்பு. சரியா? அந்த அன்பை நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தருவார். இந்த பொண்ணு எழுதியிருக்கிற பார்த்தா அந்த பையன் ஒரு ப்ளே பாயாக இருக்கிறாரு. நிறைய பசங்க இன்னைக்கு இப்படி தான் இருக்காங்க. தயவு செஞ்சு பிள்ளைங்களே ஏமாந்துடாதீங்க. இப்போ நிறைய பேர் நினைக்கிறீங்க பிள்ளைங்களே இப்படி தான் இருக்காங்க. சரியா? முன்னாடிலாம் ஒருவனுக்கு ஒருத்தி அந்த காலத்துலலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில. இன்னொன்று எழுதியிருக்காங்கன்னா, அவன் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு எழுதியிருக்காங்க. சரியா? தேவதாசன் சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் ஒரு பொண்ணுக்காக உயிருக்கு உயிராக லவ் பண்ணி அந்த பொண்ணு கிடைக்கலன்ன பிறகு தாடி வளர்த்து ரொம்ப அந்த மாதிரி என்ன செய்வார், கிணத்து ஓரமாக இருப்பாங்க, ஆள் இல்லாத காட்டுக்குள்ளே இருப்பாங்க, அப்படிலாம் இருப்பாங்க. இந்த காலத்தில் தாடி வச்சாதான் அவனுக்கு லவ்வே சக்ஸஸ் ஆகுது. சரியா? ஸோ தேவதாசெல்லாம் கிடையாது. நிறைய பையங்க நிறையா பொண்ணுங்க அன்னைக்கு ஒரு தம்பி யூத் மீட்டிங்கில் சாட்சி சொன்னால் 91 பேர் லவ் பண்ணேன். 91 பேர். அதனால் ஒரு ட்ரூ லவ்லாம் கிடையாது. என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த காலத்தில் உண்மையாக நான் ஒருத்தியை தான் பார்க்குறேன், ஒருத்தியை தான் நேசிக்கிறேன் அப்படி கிடையாது. இன்ஸ்டாகிராமில் ஒரு லவ்வரை வச்சுக்கிறான், ஃபேஸ்புக்கில் ஒரு லவ்வரை வச்சுக்கிறான், இல்லை இது வாட்ஸ்அப்பில் ஒரு லவ்வர் வச்சுக்கிறான், ஸ்கூலுக்கு போனால் ஒரு லவ், காலேஜ் போனால் ஒரு லவ். அதனால் தயவு செஞ்சு பசங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, நல்லா பண்ணுறாங்கன்னு லிமிட்டை தாண்டாது. லிமிட் ஒரு தம்பி இப்படி தான், அவனும் +2 முடிச்சிருக்கான், அந்த பொண்ணும் +2 முடிச்சிருக்கு. லீவு நாட்களில் பேசினேன். இப்போலாம் ஒரு ரெக்கார்ட் பண்ணிடுறான். பொண்ணுங்க பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணுறாங்க, அவங்க கூட தனிமையில் இருந்தால் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அந்த தம்பி அப்படி தான் கொடுத்துட்டான், ஃபோனை கொடுத்தா 2 பேரும் பேசுகிறாங்க. அப்புறம் 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 இந்த அப்புறத்துக்கு பிறகு என்ன சப்பரம் தூக்க போகிறாங்களா? இல்லை, இந்த அப்புறத்துக்கு பிறகு தவறான எண்ணம் இருக்குது. இந்த பிள்ளைங்களுக்கு 2 பேருக்கு இடையில தவறான எண்ணங்கள் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா, பசங்க விஷயத்தில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை தவிர யாரையும் நம்பாதீங்க. அண்ணன் தம்பியை கூட நம்பலாம், ஆனால் அவங்கள கூட நம்ப முடியாத சில செய்திகளெல்லாம் வருது. அதனால் இயேசு தான் உங்களுக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, இயேசு தான் பெஸ்டி. இயேசுகிட்ட மனம் திறந்து உங்கள் சீக்ரெட்டெல்லாம் சொல்லுங்கள். என்றைக்கு ஒரு மனுஷன்கிட்ட உங்கள் ரகசியத்தை சொல்கிறீங்கன்னா இன்றைக்கி அவங்கக்கிட்ட சரண்டர் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்படிப்பட்ட பசங்களை கட் பண்ணுங்கள். சரியா? அது பேட் ஹேபிட். ஓகே.